நடிகை சமந்தா யூடியூப்ல பாட்காஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு அதுல மருத்துவ ரீதியான ஆலோசனைகளை வழங்கி வராங்க. சமீபத்துல தன்னோட யூடியூப் சேனல்ல ஹைட்ரஜன் பெராக்சைடை பயன்படுத்துறத பத்தி சமந்தா பேசி இருந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அந்த வீடியோல சுவாச கோளாறு சிகிச்சைக்கு மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாற்று வழியா ஹைட்ரஜன் பெராக்சைடை காய்ச்சி வடிகட்டின வெந்நீர்ல கலந்து நெபுலைஸ் செஞ்சு பாருங்கன்னு சமந்தா ஆலோசனை கூறியிருந்தாங்க. ஆனா சமந்தாவோட இந்த ஆலோசனைக்கு பிரபல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரான லிவர்டாக் கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இதை பத்தி பதிவிட்ட அவரு ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்துறது முற்றிலும் உடலுக்கு தீங்கானதுன்னு சொல்லி சமந்தா இப்படி தப்பான ஆலோசனை சொன்னதுக்காக அவரை சிறையில அடைக்கணும்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இந்த நிலையில இப்போ இதுக்கு விளக்கம் கொடுக்கும் விதமா சமந்தா ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அதுல கடந்த 2 வருஷமாவே மருத்துவர்களோட பரிந்துரையின்படி நான் பல மருந்துகளை உட்கொண்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்தேன். ஆனா அவை எல்லாமே மிகவும் விலை உயர்ந்த சிகிச்சையா இருந்துச்சு. என்னால அந்த சிகிச்சைக்கு பணம் கொடுக்க முடியும், ஆனா வசதி இல்லாதவங்க எப்படி இந்த சிகிச்சையை மேற்கொள்வாங்கன்னு நான் அடிக்கடி நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக மாற்று சிகிச்சை நோக்கி நான் சில விவரங்களை சேகரிக்க ஆரம்பிச்சேன். அந்த சிகிச்சைகள் எனக்கு சிறப்பான முறையில பயன் கொடுத்துச்சு. முன்னாடி சிகிச்சைக்கு நான் செலவழிச்சதுல ஒரு பகுதி மட்டுமே இந்த சிகிச்சைக்கு செலவாச்சு. அதனால இந்த சிகிச்சையை நான் எல்லாருக்கும் பரிந்துரை செய்ய நினைச்சேன். இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவை வெளியிட்டேனே தவிர போகிற போக்குல எதையும் ஆராயாம நான் ஒரு வீடியோவை வெளியிடலன்னு சமந்தா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேலும் தன்னோட பதிவுக்கு வந்த விமர்சனங்கள் குறித்து பேசின சமந்தா, என்னோட பதிவை ஒரு மருத்துவர் காட்டமா விமர்சனம் செஞ்சாரு. இது எனக்கு ரொம்பவே வருத்தம் கொடுத்துச்சு. ஒரு மருத்துவருங்கிறதால இந்த விஷயத்துல என்னை விட அவருக்கு நிறையவே அறிவு இருக்கலாம். ஆனா என்னை விமர்சிக்க அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் என்ன ரொம்பவே பாதிச்சது. அவரோட பதிவுல என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. இத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் கத்துக்கிட்டத என்னோட அனுபவத்துல இருந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மக்களுக்கு நான் பரிந்துரை செஞ்சேன். ஒருவேளை நான் பெரிய நடிகைன்றனால என் மேல வேணும்னே அவர் வன்மத்தை கொட்டியிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் மக்களோட பயனுக்காக ஒரு நல்ல விஷயத்த நான் பகிர்ந்துகிட்டதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சமந்தா விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh shit.